பிரைஸ் தி லார்ட். இந்த 8வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றி தியானிக்கிற இந்த வீடியோவிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல நிறைய வெளிப்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் விடுதலை கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த 40 நாட்களும் விசேஷமா இந்த சிலுவை தியான நாட்கள்ல தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 7 நாட்களும் நாம் ஏன் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற பல காரியங்களை வேதத்தின் அடிப்படையில உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் தேவன் நாம் சுகமா இருக்கிறதை விரும்புகிறார் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும், நம்ம புரிஞ்சுக்கணும். தெய்வீக சுகம் அப்படின்றது தேவனுடைய டிசைன். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் சுகமாக்குறதை விட நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னு விரும்புறார். வியாதியே இல்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு படைத்து கொடுத்தார். வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் சுகம் என்ற ஒன்று தேவைப்பட்டது. தேவனுடைய படைப்புல வியாதியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க எதுக்கு சுகம் தேவைப்படுது? அப்போ வியாதியை மேற்கொண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக அந்த ஒரு தளத்தை நாம் எட்டுவோம். அதற்கு முன்பாக சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சு பாருங்க. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவரும் ஆண்டவராகத்தான் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி பண்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் தேவன் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதற்கான தீர்வையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்காக ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்னமே மனிதன் வீழ்ந்தாலும் அவனுக்கான சொல்யூஷனை ஆண்டவர் ரெடியா வச்சிருக்கிறார். அதை போலதான் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல பலவீனத்தோட வியாதியோட இருந்தீங்கன்னா, காட் ஹேஸ் சொல்யூஷன் ஃபார் யோர் ப்ராப்ளம். உங்களுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை வைத்திருக்கிறார். அதை பற்றிய ஒரு வேத பகுதியை வாசித்து இன்றைய தியானத்திற்காக இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் நிழலா இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டுல நிழலா இருந்ததெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நிஜமா இருக்கிறது. இங்கு ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். திரளான கூட்டம் ஜனங்கள். அவர்கள் தண்ணீர் ரொம்ப குடிக்காம தண்ணீர் தேவைப்படும் போது மாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு அங்க தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்த உடனே ரொம்ப ஆசையா போய் தண்ணி குடிக்கலான்னு போய் குடிச்சா பயங்கர தண்ணீர் கசப்பா இருக்குது. இப்ப எல்லாரும் மோசையை நோக்கி முறையிடுறாங்க, நாங்க என்னத்தை குடிப்போம், இத்தனை பேர் இருக்கிறோமே, தண்ணீர் இல்லாம எப்படி இருக்க முடியும்? மோசே என்ன பண்ண முடியும்? வனாந்தரத்துல மோசே எப்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும்? மோசே கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறார், வேற வழியல. கர்த்தரை நோக்கி மோசே பார்த்தபோது கர்த்தர் ஒரு மரத்தை காட்டுகிறார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் மோசே போடுகிறார். கவனிங்க, கர்த்தர் காண்பித்த மரம் தண்ணீரில் பட்ட உடனே கசப்பான தண்ணீர் மதுரமானதாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எம்மாவூர் சீஷர்களோட உயிர்த்தெழுந்த இயேசு பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஹவு ஜீசஸ் ரெட் த பைபிள். இயேசு கிறிஸ்து எப்படி வேதத்தை வாசித்தார் என்றால், பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்களை படிக்கும் போது இயேசு எல்லாத்தையும் எடுத்துக்கல, தன்னை குறித்த அடையாளம் வேதத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறார். இது கூட இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் தான். ஒரு மரம், இந்த மரம் என்னவா இருக்க முடியும்? சிலுவை மரமாகத்தான் இருக்க முடியும். இந்த மரம் கசப்பான தண்ணீரில் விழுந்த உடனே கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, சிலுவை கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிற ஒரு மரம். இந்த நிழலோடு நிஜமான சிலுவையை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கூட குடிக்க முடியாத கசப்பா இருந்த அந்த தண்ணீர் இந்த மரம் உள்ளே பட்ட உடனே மதுரமானதாய், ருசியானதாய், ஜனங்கள் எல்லாரும் குடிப்பதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் ஏதுவான தண்ணீராய் மாறுகிறது என்றால், இது நிழல், நிஜம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சிலுவை குறித்த உபதேசம், இந்த சிலுவையில இயேசு நமக்காக செய்து முடித்த வெளிப்பாடு ஒருவருடைய வாழ்க்கையில வரும்போதே அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? கசப்பானவைகள் எல்லாம் மதுரமானதாய் மாறுகிறது. கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மதுரமானதாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில
சில சூழ்நிலைகளை நம்மால் கடந்து போக முடியாமல் வேதனையோட, கஷ்டத்தோட, பாரத்தோட, கவலையோட, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், என் வாழ்க்கைய ஒரு ஃப்ரீயா வாழ முடியலையே, என்னால விடுதலையோடு இருக்க முடியலையே, ஐ எம் டிஸ்டர்ப்டு, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ உறவு ரீதியாகவோ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பொருளாதார ரீதியாகவோ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மை லைஃப் இஸ் பிட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கசப்பு என்பது வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை குறிக்கிறது. எகிப்தில் இருந்த போது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை கசப்பா இருந்தது என்று எழுதியிருக்கிறது. எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையே கசந்து போகிற அளவுக்கு கஷ்டங்கள், எங்க திரும்பினாலும் கஷ்டம். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தோட, பலவீனத்தோட, பொருளாதார நெருக்கடியோட, உறவுகளின் பிரச்சனையோட போராடிட்டு இருந்து வாழ்க்கையே கசப்பாயிருச்சு பிரதர். என்னுடைய வாழ்க்கையில நான் நிம்மதியாவே இருக்க முடியல, என்னால நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி வாழ்க்கையில கசப்பு கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன். சிலுவை உங்கள் வாழ்க்கையை மதுரமாக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது ஏதோ நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக இயேசு மரித்தார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, சிலுவை உங்கள் வாழ்க்கையை மதுரமாக்கின ஒரு இடம். சிலுவையில இயேசு மரித்ததுனால என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் மாறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது இந்த உலகத்தின் காலமே ரெண்டாக பிரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆளுகை மாறி இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நான் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்திருக்கிறேன். சிலுவையினால் உண்டான ஏராளமான மாற்றங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வீடியோல என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தியானத்திற்காக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை மதுரமாக்குகிற வல்லமை சிலுவைக்கு இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சிலுவையை தான் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் பார்க்குறோம், ஜபம் பண்ணி நம்ம நெத்தியில ஒரு சிலுவை போடுவாங்க, சிலுவையை நம்ம செயின்ல டாலரா போட்டு வச்சிருக்கிறோம். இப்படி பல விதங்கள்ல சிலுவையின் சின்னத்தை வைத்திருக்கிறோமே. அப்போ எங்க வாழ்க்கை மதுரமாயிருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிலுவை என்பது அந்த சிம்பல்ல கிடையாது. சிலுவை என்பது நீங்க போட்டிருக்கிற டாலர்ல இல்லை. சிலுவை என்பது உங்க நெத்தியில போடுற சிலுவை இல்லை. சிலுவை என்று சொல்லும் போது சிலுவை குறித்த வெளிப்பாடு, சிலுவை குறித்த உபதேசம், வாட் ஹேப்பன்ட் ஆன் த கிராஸ். சிலுவையில இயேசு எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், சிலுவையில இயேசு என் வாழ்க்கையை மாற்றத்திற்காக என்ன கிரயத்தை செலுத்தி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பெனிஃபிட். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏன் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அந்த உபகாரங்கள் என்ற வார்த்தைக்கு பெனிஃபிட்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. கிராஸ்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததுனாலே என் வாழ்க்கையில நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேர வேண்டும். இதை அறியாததினாலே, இது புரியாததினாலே வாழ்க்கை கசப்பாகவே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கசந்த வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமல்ல. நம்முடைய வாழ்க்கை மதுரமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், இனிமையானதாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சிலர் சின்னதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால அவர்களுக்கு கஷ்டமே வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறி கஷ்டப்பட்டு வாழ்றதான் வாழ்க்கைன்னு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவையில மரித்தது நீங்க கஷ்டப்பட்டுட்டே வாழ்வதற்காக அல்ல. உங்கள் கசப்பான வாழ்க்கையை அவர் மதுரமானதாக மாற்றுவதற்காக தான் மரத்தின் மேல் தொங்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் நீங்களாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த மரம் எப்படி ஒரு மரம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியதோ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மதுரமாக்குகிற வல்லமை சிலுவை மரத்துக்கு இருக்கிறது. அந்த சிலுவை மரம் சரித்திரத்தை இரண்டாக பிரித்திருக்கிறது. சிலுவை மரம் காலத்தை மாற்றி இருக்கிறது. சிலுவை மரத்தினால் உலகத்துல மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ராடிக்கல் ஷிஃப்ட். இந்த உபதேசம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மேன்மை பாராட்டுறது என்னன்னா, சிலுவை பற்றி உபதேசத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை பற்றி அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் உங்களிடத்தில் பேச விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவ்வளவு ரகசியங்கள் இந்த சிலுவைக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. ஒருவேளை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குட் ஃப்ரைடே கொண்டாடும் போது இந்த கிராஸை பத்தி தியானிக்கிறோம். அப்படி இந்த சிலுவை பத்தி தியானிக்கும் போது அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நான் நினைவு கூறுகிறோம். இல்லை, அதற்கு பின்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உங்கள் கசந்த வாழ்க்கை மதுரமாக மாறுகிற இடம் சிலுவை மரமாயிருக்கிறது.
இந்த மரம் மாறாவின் கசந்த தண்ணீரில் பட்டவுடனே தண்ணீர் மதுரமானது போல சிலுவையை பற்றி உபதேசத்தை கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில கசந்த அனுபவங்கள் எல்லாம் மதுரமான அனுபவங்களை மாறுவதாக. மேபி உங்க லைஃப்ல சில கசப்பான அனுபவங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தின் மேல போராட்டம், வியாதி மேல வியாதி, வியாதிக்காக அதிக பண செலவுகள், இப்படியெல்லாம் செஞ்சு வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கிறீங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்றேன். கம் டு த நாலேஜ் ஆஃப் த கிராஸ். சிலுவை குறித்த அறிவுக்குள் வாருங்கள். சிலுவையில இயேசு எதற்காக மரித்தார், இயேசு சிலுவையில மரித்ததனால எனக்கு என்ன லாபம் என்பதை படிக்க தொடங்குங்கள். எதை நாம் அறிகிறோமோ அதைத்தான் விசுவாசிப்போம், எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் நாம் அனுபவிப்போம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவை பற்றிய உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கிறிஸ்தவர்களா நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரி எனக்கு கால் பண்ணும்போது, ஒரு ஜெபத்துக்காக கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் மிகவும் வேதனைப்படுறான், அவன் ஐசியூல வச்சிருக்கிறாங்க, அவன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறான், ஆபத்தான கட்டத்துல இருக்கிறான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் மிகுந்த வேதனையோட அழுது என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, நாங்க எல்லாமே கரெக்டா பண்றோம் பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், இன்னும் ஆண்டவர் எங்கள்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறாரு. அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் இன்னும் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், என்ன செஞ்சா ஆண்டவர் எங்களுக்கு சுகம் தருவார். அப்படி நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற மனநிலையிலே பயத்திலே நாம் இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை படியுங்கள். தேவன் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்கள் ஏராளம், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, கண்கள் காணாத, காதுகள் கேளாத, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றிராதவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் சரீரத்துல பலவீனத்தோட, வியாதி குறித்த பயத்தோட, வியாதியினால அதிக மருத்துவ செலவுகளை செய்து கசந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் மதுரமானதாய் மாறுவதாக. அதை மாற்றுகிற வல்லமை எதற்கு இருக்கிறது தெரியுமா? சிலுவை மரத்துக்கு இருக்கிறது, சிலுவை பற்றி உபதேசத்திற்கு இருக்கிறது. இன்னும் இருக்கிற நாட்களில் நிறைய விஷயங்கள் சிலுவையினால் உண்டான மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். இந்த சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, இதையே தியானிங்கள். எப்படி ஒரு மாறாவின் கசந்த தண்ணீர் ஒரு மரம் பட்ட உடனே மதுரமாகுமோ, அது போல சிலுவையினால் என் வாழ்க்கை மதுரமாகட்டும். என்னுடைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். என் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்கள் தோன்றட்டும் என்று விசுவாசிக்க தொடங்குங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அப்படியே நீங்கள் அனுபவிப்பீர்கள். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்களேன், மாறாவின் கசந்த தண்ணீரை ஒரு மரம் மதுரமாக்கினது போல என் வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்களில் சிலுவையை பற்றிய வெளிப்பாடு மதுரமான அனுபவங்களை மாற்றும். கிராஸ், இதுதான் மிஸ்ட்ரி ஆஃப் த கிராஸ், சிலுவை பற்றிய ரகசியம். சிலுவை பற்றிய ரகசியம் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை, அதனால் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ரகசியம் புரிய வேண்டும். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மரம் அத்தனை பேருடைய தாகத்தை தீர்க்கிற மதுரமான தண்ணீரை கொடுப்பதற்கு ஒரு மரம் காரணமாக இருந்தது என்றால், இன்றைக்கு உலகத்தின் தாகத்தை தீர்க்கிற காரணம், உலகத்தின் தாகத்தை தீர்க்கிற வல்லமை எதற்கு இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசமும், சிலுவை பற்றிய தியானமும், சிலுவையில இயேசு செய்து முடித்ததை குறித்த வெளிப்பாடும் உங்கள் வாழ்க்கையை மதுரமானதாய் மாற்றுவதாக. இதையே இந்த நாள் முழுவதும் தியானித்துக் கொண்டீர்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னோடு இந்த வீடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றேன். ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர், ஒவ்வொருவரும் சுகமா இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். விசேஷமா தங்களுடைய வாழ்க்கையில கசந்து போன அனுபவங்களோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் வேதனைப்படுவது உமக்கு சித்தம் அல்ல, கசந்த அனுபவங்களுக்குள்ள அவர்கள் போவது உமக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவரே, ஒரு மரம் கசப்பான தண்ணீரை மதுரமாக்கி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்குமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, அவருடைய சிலுவை மரணத்தை பற்றிய வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடும் அறிவும் வருவதனாலே உலக ஜனங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய
பெரிய மாற்றம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு எனக்காக மரித்ததினாலே, அவர் சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்ததினாலே கசந்து போன என் வாழ்க்கை மதுரமாக மாறும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் முதிக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். விசேஷமா வலியோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வழிகள் வெளியேறட்டும், பயங்கள் விலகட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் நான் சுகத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோல நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். புதியதாக பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு விடுதலை ஆகட்டும், சுகமாகட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ.